தேசிய அளவுல வந்து மூக்குப்பேரி பிஹெச்சி வந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டதற்காக அவங்களுக்கு வந்து ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 130 ஸ்கேன்ஸ்க்கு மேல பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப புது ஸ்கேன் மெஷின் இன்னைக்கு துவங்கப்பட்டிருக்கு. சிசேரியன்ஸும் இங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்பாக புது மெஷினை வந்து தொடக்கி வைக்கப்பட்டதற்கான நிகழ்ச்சி தான். நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு சூழலிலே அதற்கு காரணமாக தேர்தல் நேரத்திலே பிரதமரும் ஆளும் கட்சியினரும் எந்த அளவுக்கு வந்து மத காழ்ப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையிலே, அது மட்டும் இல்லாமல் ஒடிசாவில வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றது, இது எல்லாம் மக்களை வந்து பிரித்தாளக்கூடிய, அவங்கள வன்முறைக்கு தள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருப்பது ஆளும் பாஜக. நாடு முழுவதுமே சட்டம் இல்லைங்க. நான் மணிப்பூர்ல வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்பதான் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிறகு இப்பொழுதுதான் முதன்முறையாக எதிர்கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்த பிறகு பிரதமர் அதை பற்றி மணிப்பூரை பற்றி பேச தொடங்கி இருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்.